ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் செம க்ரன்ச்சியான லைட்டான ஒரு கேண்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த அட்டகாசமான கேண்டி பேர் டல்கோனா கேண்டி. இது கொரியாவில் ரொம்ப ஃபேமஸானது. கரெக்டாக ரெண்டே பொருட்கள் தான். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஹெவி பாட்டம் கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணாதீங்க, ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே கடாய் டைரெக்டாக ஃப்ளேமில் படாத அளவுக்கு கொஞ்சம் ஏற்றி பிடிச்சிக்கோங்க. இப்போ கடாய் லைட்டாக சூடாகி சர்க்கரை ஓரங்களில் லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வேகமாக கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தாதான் சர்க்கரை நம்மளுக்கு பாகா கிடைக்கும், இல்லாட்டினா கட்டி மாதிரி ஆயிரும். சர்க்கரை கரையிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் போல ஆகும். இந்த கேண்டி செய்கிறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம சர்க்கரை இந்த மாதிரி பாகா காய்ச்சும் போது கருகிடக்கூடாது. கருகுச்சுன்னா கேண்டியில் கசப்பான டேஸ்ட் வந்துடும். இப்போ சர்க்கரை கிட்டத்தட்ட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க, பார்க்குறதுக்கு தேன் மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், குக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அடுப்பில் இருந்து உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு 2-3 தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லைட்டான கலரில் வந்துடும். வந்தோடனே நான் இன்னைக்கு ஒரு சாப்பிங் போர்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா கிச்சன் திட்டில் கூட எண்ணெய் தடவி அதில் கூட ஊற்றிக்கலாம். லாலிபாப் மாதிரி ஒரு லுக் வர்றதுக்காக நான் இன்னைக்கு ஸ்கியூவர் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாட்டினா ஸ்பூனோட பேக் சைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னும் டிசைன் பண்ணுறதுக்காக குக்கி கட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா உங்கள்கிட்ட ஏதாவது அச்சு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் எண்ணெய் தடவி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் கழிச்சு நான் இதை எடுக்கிறேன். பாருங்க, ஆறுனதுக்கு அப்புறம் எவ்வளோ ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம கேண்டி ரெடி ஆயிடுச்சு. போர்டில் எண்ணெய் தடவினாதான் இந்த மாதிரி ஒட்டாமல் எடுக்க வரும். அதே மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோமோ, குக்கி கட்டர்ஸோ எதுனாலும் பரவாயில்ல, அதுலேயும் நல்லா எண்ணெய் தடவி நம்ம டிசைன் பண்ணணும். இந்த கேண்டி பார்க்குறதுக்கு ஷைனியாகவும் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாகவும் லைட்டாகவும் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலையே செம ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த கேண்டியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அக்ஷய் பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.